everyone, welcome to today's episode. So இன்னைக்கு இந்த எபிசோட்ல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கப்பா போயிட்டு இருக்கோம். ஈஷ் வந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு விளையாட போயிருக்கான். அவனை பிக் பண்ணிட்டு நிறைய வேலைகள் இருக்கு. ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மார்னிங்ல இருந்து எடுக்கிறது தான் பிளான் பண்ணோம். பட் ஈஸ்வருக்கு வந்து நேத்து தான் வந்து ஒரு கால் வந்துச்சு, பிளே டேட்க்கு வந்து அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்து ஒருத்தவங்க கெனடியன். ஸோ ஓகே அப்படின்ட்டு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock போல் கேட்டிருந்தாங்க. நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவரை அமுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு பண்ணிட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்து அவரை பிக் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ பிக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து வெளியே போகிற வேலைகள்லாம் செய்யணும். ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வருது, அதுக்கு முக்கியமாக கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவுபே ஏரியாவில் தான் வந்து அவர் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் இதுக்கு முன்னாடி பர்த்டேக்கு வந்திருக்காங்கல்ல, இதே ஃப்ரெண்டு வீட்டுக்கு பர்த்டேக்கு வந்திருக்காரு. இப்போ வந்து ஒரு ப்ளே டேட் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ரெண்டையுமே மீட் பண்ணிட்டாரு. ஏதாவது பர்த்டே பார்ட்டி இது மாதிரி ப்ளே டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் லீவ் டைம்லேயும் எல்லாம் மீட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுதான் வந்தாச்சு அவங்க வீட்டுக்கு. சேல்ஸ்க்கு போனோம். அப்புறம் ட்ராம்பலின்ல விளையாண்டோம். அப்புறம் மென்டெண்டோ ஸ்விட்ச்ல விளையாண்டோம். ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா நிக்கலா? ஆமா. லியம் பார்க்கறது பெரிய பையன் மாதிரி இருக்கா. லியமும் உன் கிளாஸ் தானாடா? ஆமா. பிரைமரி தான் வரப்போ இப்போதான் ஃபர்ஸ்ட் கிரேட் போக போறானா? அவங்க சொன்னாங்கப்பா 30 months ஆச்சுன்னா அந்த கோல்பி வில்லேஜ் இது எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல வந்து அவங்க தங்கச்சி எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் படிக்குது. 30 months ஆச்சுன்னா அங்கே சேர்த்துப்பாங்களாமா. சாரி, எலிமெண்ட்ரி இல்ல, அங்க ஒரு ப்ரீ ஸ்கூல் இருக்கு. அவங்க தங்கச்சி இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கு. அப்படியா? அதுல வேணா நீங்க உங்க பையனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 30 months ஆச்சுன்னா சேர்த்துப்பாங்க. அதுக்கு 2.5 வயசு. ஆமா, 30 months ஆச்சுன்னா சேர்த்துப்பாங்களா. இப்பயே ரெஜிஸ்டர் பண்ணாதான் சேர்த்துப்பாங்க. இப்பதான் இங்க டே கேர் வேணா குழந்தை பிறக்கும் போதே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. 13 month இப்பதான் ஆகுது. 30 monthsக்கு இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுமா சொன்னாங்க. அங்க ரெஜிஸ்டர் பண்ண அப்படி சொன்னாங்க. சரி சரி. சோ பேசிட்டு இருந்தேன். 30 monthsனா கரெக்ட்டா 2.5 வயசு. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். பூஜைக்கு கொஞ்சம் தேவையான ஐட்டங்கள் வாங்கணும். என்னது இது? என்னது இது? அது என்னது? என்னது இது? பிஸ்கெட்ட பார்த்தது ஒரே சந்தோஷம் அவனுக்கு. சரிடா அடிக்காத. ஸோ பொரி வச்சுருக்காங்க, ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியல. லாஸ்ட் டைம் இந்த உப்பு இல்லாத பொரி மாதிரி இருந்துச்சு. 3.99. அவ்வளோ இங்கே இருக்கு பாரு பக்கத்துலேயே. ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக கிளம்பும் போது பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஷாப்பிங் போகலாம், ஈஸ்வரை போய் கூப்பிட்டு வெளில போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு ஈவெண்ட் இருந்துருக்கு, அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இதை வந்து நான் ஸ்னாப்ஷாட் எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிச்சிருந்தேன், ஆனாலும் அதையும் நாங்கள் வந்து பார்க்கல. இன்னைக்கு வந்து பெட்ஃபோர்ட் ஃபெஸ்ட் வந்து நடந்துட்டுருக்கு. அதே அந்த டியோல்ஃப் பார்க் இருக்கும்ல, அங்கே தான் நடந்துட்டுருக்கு. ஸோ 11 to 8 o'clock மாதிரி வச்சுருக்காங்க. சும்மா ஏதோ ஃபோன் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துச்சு. 8 o'clock வரைக்கும் இருக்குது. ஸோ ஒய் நாட் ஷாப்பிங். இப்போ நாளைக்கு பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு அப்படியே அங்கே போய் என்ன நடக்குது ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஃபோர்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு என்ன நடக்குது ஏது அப்படின்றத ஒரு சின்ன கிளிப் வந்து காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த ஊர்ல ஆனா செம்மையான லேண்ட்ஸ்கேப், அது கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணால் சரியா இருக்கும். என்னன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஒரு சில ஏரியாவில் வீடு நல்லா இல்லை, ஒரு சில ஏரியாவில் வீடு நல்லா இருக்குது. மாதிரி ஒரு
யூனிஃபார்மாக எல்லா வீடும் இப்படி மெயின்டைன் பண்ணோம். அந்த மாதிரி ரூலை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும். நிறைய இடத்துல புதரும் அது இதுமா. இந்த பக்கம் பாரு புதரா இருக்கு, இந்த பக்கம் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கும்பல் இல்லாம தான் இருக்கு. ஆனா மார்னிங்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. ஏதாவது நடக்குதா இல்ல நான் தான் தப்பா பார்த்துட்டேன்னா? வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பெட்ஃபோர்ட் வாட்டர் பிளான்ட் ஏதோ இருக்கு. சம்திங் இஸ் தேர், டோன்ட் வரி. ஆமா, ஒரு ஹட் இருக்கு. ஹட்ல 2 வயசான தாத்தா பாட்டு போட்டுருப்பாங்க. ஒரு பவுன்சி இருக்கு. Yay, the bounces. வேற என்ன? ஏதோ 4-5 கூடாரங்கள் தெரியுது. Big entertainment. இந்தியா கொடியில இருக்கு. அப்படியா? இருக்கு அந்த இடத்துல. Really? இந்தியா கொடி, கனடா கொடி. இந்தியா கொடி, கனடா கொடி இருக்கு. என்னடா நடக்குது இங்க? போய் நிறுத்தி பார்ப்போம். கடைலாம் போட்டிருக்காங்க. இந்தியன் ஃபுட்டெல்லாம் ஏதோ தெரியாம போச்சு. நாங்க பாட்டு மெக்டியில் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோமே. ஓகே, நம்ம ஃபெஸ்டிவல் நான் எதிர்பார்க்கலையே. எடுக்காம இல்ல ஸ்ட்ரைட்டா போடுறாங்க. இப்பதான் இல்ல எடுக்கிறாங்க. கார் பார்க்கிங் ஒரு வழியா கிடைச்சிருச்சு. ஸோ பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே நடந்து போகணும். ஆமாடி, சாப்பிட்டு ஸோ ஏதோ நடந்துட்டுருக்கு. ஃபெஸ்டிவலுக்கு வந்தாச்சு. இங்கே நிறைய நம்ம ஊர் கடை போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் பார்த்தப்போ பெட்ஃபோர்ட் ஃபெஸ்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஊர்து எதுவும் இருக்காதுன்னு நினச்சேன். அங்கே பாரு. ஸோ நிறையா ஃபுட் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஊர் துணி. ஓ பிரமிதா, ஓ பிரதீபா, ஆமாம். குட். அது என்னது? அண்ணாடா, அனந்தா. ஸோ நம்ம இந்தியன் ஃப்ளாக் இருக்கு. அங்கே கல்ச்சுரல்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. ஆமாம். वर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये अगजानन पद्मार्कं ஸோ ப்ரோக்ராம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏதோ கல்ச்சுரல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு 8 மணி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் இந்த ஃபுட்டு கடைலாம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்திருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன் என்ன நடந்துச்சுன்னு. நிறையா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நடந்துச்சு போல இருக்குது. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஷாப்பிங் நம்ம வால்மார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸ்கூல் சப்ளைஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பேகெல்லாம் $24, $29, கிட்டத்தட்ட $30. ரியலாவா? இது மட்டும் 14 எப்படி? ஆனால் நல்லா தான் இருக்குது. மற்ற எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது, அது மட்டும் 14. இந்த பேக் 6.88 கிளியரன்ஸில் போட்டிருக்காங்க. அப்படியா? அதுவும் 14ஆ? பாரு, இங்கே பாரு, ஸ்பைடர்மேன் $19 போட்டிருக்காங்க. ஸ்கூல் ஐட்டம்லலாம் கொஞ்சம் நிறைய கிளியரன்ஸ்லாம் வச்சுருக்காங்க.
ஓ இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்களோ. எல்லாம் எடுத்து நடுவில் வைக்கிறாங்க. என்ன ஃப்ளேவர் வேணும் சூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குடிச்சதில் எது பிடிச்சிருந்துச்சு? தட்ஸ் பனானா. ஆ ஷியோர். அது பனானா அண்ட் ஸ்ட்ராபெரி. ஓகே, ஒன் மோர். ப்ளூபெரி. ஓகே. ஸோ தூர் தால் இப்போ வால்மார்ட்லேயே இங்கே இருக்குது. லாஸ்ட்டு ஒரு எபிசோடில் தான் போட்டிருப்பேன். தூர் தால் போய் வாங்கினோன்னு இங்கே ரேட் பாருங்கள், 6.97. அங்கே கிட்டத்தட்ட 10 and above. 10.9. யா சேம் அதே தான் 4 LBக்கு தான் வாங்கினது அங்கேயும். ஓகே வாங்க போகலாம். வேண்டாம், கருவேப்பிலை. ஸோ முக்கியமாக வந்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, ப்ரெட்டு இதெல்லாம் வாங்கிறதுக்கு தான். அதெல்லாம் வாங்கியாச்சு. ஸோ வெண்டைக்காயும் எடுத்தாச்சு. சம்மர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிளியரன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது $16 இருந்தது, இப்போ $9 இந்த செப்பல்லாம். ஸோ ஏதாவது நம்ம நெக்ஸ்ட் சைஸ் இல்லை வீட்டில் போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னா வாங்கி வைக்கலாம். நல்லா கம்மியாக போடுவாங்க இந்த டைமில். பாருங்கள், $5, $10 இருந்ததெல்லாம் $5. ஸோ இன்னையிடே நிறைவடைந்தது. 9:30 மணி ஆச்சு. ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பெருசாக ஒன்றும் ஷாப் பண்ணல. இந்தியன் ஸ்டோரில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் என்னென்ன எடுத்தேன்னு. நாளைக்கு கிருஷ்ணகிரியில் கேட்வே போயிட்டு வந்தேன். ஓகே ஓகேவா, $60. இந்தியன் ஸ்டோரில் எண்ணி 10 ஐட்டம் கூட இல்லை, எண்ணி 7-8 ஐட்டம் தான் எடுத்தேன். இந்தியன் ஸ்டோரில் ஒரு 50, வால்மார்ட்ல இப்போ ஒரு 44. ஸோ இன்னைக்கு வந்து அப்புறம் ஃபியூவல் போட்டேன். அதாவது ஒரு நாள் வெளில வந்து கிராசரி பர்ச்சேஸ் வந்தனா 200+ ஆயிடுது. அப்படிதான் இருக்கு சுச்சுவேஷன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் எக்கச்சக்கமா இருச்சுங்க. அதாவது எதுல வந்து பிரைஸ் அதிகமாகுதுன்னா, பேசிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்து ஆனியன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனியன் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா பிரைஸ் ஏறி போச்சு. நாங்க பார்த்து டொமேட்டோ எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. இது மாதிரி ஒவ்வொரு இந்த பேசிக் திங்ஸ் இருக்குல்ல, ரைஸ், இது மூணும் வந்து ரொம்ப எசென்ஷியல் நமக்கு. பால், முட்டை, இது எல்லாமே வந்து விலை எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. ஒண்ணுமே இல்ல, நார்மலா இப்ப எவ்ரி 2 weeks ஒன்ஸ் வந்து இந்த வாங்கி வைக்கிற ஐட்டங்கள் தான். அண்ட் இன்னைக்கு வாங்கினது கூட வந்து பொரி இதெல்லாம் அப்பப்ப வாங்குவோம் தான். பொரி அவல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி வர்றதுனால இந்த டைம்ல போய் வாங்கிட்டு வரோம். இன்னைக்கு மட்டுமே வந்து ஒரு $200 வந்து செலவாயிருக்கு. ஸோ என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படிதான் கணக்கு பண்ணி என்ன பண்ணாலும் நான் உங்ககிட்ட நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். காஸ்கோ போறதை வந்து நாங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்றோம். மந்த்லி 2 மட்டும்தான் போகணும்னு சொல்லிட்டு இன்னும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ மீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்வேலையே தான் வாங்கிக்கிறது, கிட்டக்கவே தான். வேற எதுல தான் கம்மி பண்ணி இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு நாங்களும் வந்து நிறைய ட்ரை பண்றோம். பட் இப்படிதான் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்குலாம் எப்படி ஆகுது இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு வந்து பதிவு பண்ணுங்க. அப்பப்ப நாங்களும் வந்து என்ன நடக்குதுன்னு அந்தந்த சமயத்துல சொன்னாதான், இல்லைன்னா மறந்துடும் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து ஷாப்பிங் போனப்ப எங்களுக்கு தோணுச்சு, காலையில இருந்து மட்டும் எசென்ஷியல் தான் வாங்கியிருக்கோம். எதுவும் வேண்டாம அப்படிலாம் வாங்கல. அனாவசியமா ஒரு பொருள் வாங்கல. எக்ஸ்ட்ராவா எசென்ஷியல் இல்லாம சாப்பிடுற மாதிரி ஸ்நாக்னா ஒரு $2 வாங்கிடுவோம் சொல்ல போனா. ஸோ அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஆகுது. ஸோ ஒரு காமனா கணக்கு பண்ணா இப்போ எவ்வளவு சம்பளம் வாங்கினா இங்க ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும்ப்பா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து 200K வாங்கினா நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ண முடியும். வேண்டியதை வாங்கி ஒரு லைஃப் தாராளமா ஸ்மூத்தா. இப்ப இந்தியால எடுத்துக்கோயேன், நம்ம எப்படி இருப்போம்னு எதுக்குமே யோசிக்க மாட்டேன். இந்தியால இருக்கும் கரெக்டா. லைக் நாங்க சொல்றது லக்ஸுரி லைஃப் இல்ல. லைக் ரொம்ப லக்ஸரியா என்ன வேணுமோ அளவுக்கு மீறி வாங்குறதெல்லாம் சொல்லல.
இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம்னா டக்குன்னு போய் ஒன்று வாங்கி செஞ்சு சாப்பிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் சீப் தான். ஹோட்டலுக்கெல்லாம் போனா நம்ம சொல்லவே வேண்டாம். ஒரு தோசை போய் நீங்க சாப்பிட்டு வந்தாலே $25 வைக்கணும் ஹோட்டல்ல. அதுவும் நோவா ஸ்கோஷியால மெயினா வந்து ரெஸ்டாரண்ட் போறதை நிறுத்தணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா வந்து சவுத் ஏசியன் ரெஸ்டாரண்ட் போறதை நிறுத்திட்டாவே வந்து நாங்க நிறைய விஷயம் கட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தாலே தெரியும். எங்க வீடியோஸ்ல வந்த புதுசுல இருந்ததுக்கு இப்ப வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் போறது கிடையாது. நிறைய ஷாப்பிங் வீடியோஸே உங்களுக்கு வந்து வராது. ஷாப்பிங் வீடியோனா காஸ்கோ, வால்மார்ட், எப்பயாவது இந்த கிஃப்ட் ஷாப் பண்றது, கேட்வே, இதோட நாங்க ஸ்டாப் பண்ணிக்கிறோம். வேற எங்கேயும் பெருசா வந்து கடைக்கெல்லாம் போறதே இல்லை. ஸோ எப்படி வந்து இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர்றதுன்னு ட்ரை பண்றோம். ரொம்ப நேரமா இருட்டில் பேசிட்டு இருக்கோம், பயப்படாதீங்க. ஏன்னா நைட் ஆயிடுச்சு, அங்கங்க லைட் அடிக்குது, அங்கங்க இருட்டா இருக்கு ரொம்ப. பட் இதை வந்து சொல்லிடணும் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் மட்டும் $200 ஆயிருக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெட்ஃபோர்ட் ஃபெஸ்ட்டும் போனோம். பட் எங்களுக்கு எக்ஸாக்டாக அது என்ன ஏதுன்னு நாங்கள் டீட்டெயிலாம் படிக்கல. ஜஸ்ட் போய் அட்டன் பண்ணலான்னு போனோம். நல்லா இருந்துச்சு. நிறையா இது பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க, அதெல்லாம் இருந்துச்சு, பார்த்துட்டு இருந்தோம். ஆமாம், ஷாப் இருந்துச்சு. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Tamil Sauji.